ஓகே. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா ஒரு ஒரு இன்புட்டை கொடுத்து, ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஒரு இன்புட்டை கொடுத்து, அந்த இன்புட்டுக்கு டேட்டா ஸ்டேட் வச்சு, ஸ்டேட்ல இருந்து டேட்டாவை எடுத்து லோக்கல் சர்வீஸ் செட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம சென்ட் பண்ணியாச்சு. ஓகே டன். இப்போ சாரி ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டூடெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு கரஸ்பாண்டன்ட், நான் ஒரு அட்மின் மாதிரி கரஸ்பாண்டன்ட் அட்மின் இல்லாமல் சேர்ந்து ஸோ ஓகே டன். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணி லோக்கல் சர்வீஸ்ல செட் பண்ணிட்டே இருக்கேன். பார்த்தோன்னா அப்ளிகேஷன்ல ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, செட் பண்ணிட்டேன். பட் இதை வந்து நான் வந்து பார்க்கணும், விசுவலைஸா பார்க்கணும். நான் டெய்லி போய் ஒரு ஒரு கிளைண்ட் வந்து டைரக்டா இப்படி பார்க்க மாட்டாங்க, ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணி யாருமே பார்க்க மாட்டாங்க, ஒரு டெவலப்பர் தான் அப்படி பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல அவங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே வரணும். ஸோ நான் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க அது நான் வந்து பார்க்கணும். அது ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர்ல நான் சென்ட் பண்ணணும். ஓகே தான். ஸோ அப்படி இருக்கும் போது நான் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டோர் பண்ண டேட்டாவை இங்க வந்து நான் வந்து என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். என்னென்ன டேட்டா தான் இருக்கு, அந்த என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கு. அதை இந்த பேஜ்ல வந்து ஷோ பண்ண வைக்கணும். ஸோ ஓகே, புரியுதா? ஸோ இப்போ நான் லோக்கல் ஸ்டோரேஜ்ல என்னன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டா லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் பண்ணியாச்சு. ஓகேடா. இப்போ நான் மறுபடியும் நான் வந்து இதுல வந்து லோட் பண்ண போறேன். ஸோ லோட் பண்றதுக்கு டைரக்டா அதே லோக்கல் ஸ்டோரேஜ் எடுக்கும். ஸோ நான் அந்த காம்பனண்ட் கேட்கறது என்ன காம்பனண்ட் வந்து ஸ்டூடெண்டோட லிஸ்ட். ஸ்டூடெண்டோட லிஸ்ட் எங்க இருக்கு? ஹோம்ல இருக்கு. நான் டிஃபால்ட்டா ஸ்டாட்டிக்கா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் லோக்கல் ஸ்டோரேஜ்ல டேட்டாவை செட் பண்ணி வச்சிருக்கேன், யூசர் டீடைல்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ செட் பண்ண டேட்டாவை மறுபடியும் இந்த இந்த இடத்துல நான் எடுக்க போறேன். எடுத்தாதான் அது அறையா கிடைக்கும். அந்த அறையை நான் இதுல இந்த இந்த டி பாடிக்குள்ள நான் லோட் பண்ணி விட போறேன். ஓகே, அதை எப்படி எடுக்கலாம்னா, ஸோ இனிஷியல் அந்த பேஜுக்கு வரும்போதே, ஸோ இந்த பேஜுக்கு நான் இந்த கிரியேட் ஸ்டூடெண்ட் கொடுத்து அதுக்கடுத்து இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வரும்போதே எனக்கு ஸ்டூடெண்டோட எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கோ அத்தனை ஸ்டூடெண்டோட லிஸ்ட்டும் எனக்கு ஷோ பண்ணணும். ஓகே, ஸ்டூடெண்டோட லிஸ்ட், கிளாஸ், மொபைல், இமெயில் தான் ஷோ பண்ணணும். அப்போ வந்து இனிஷியல். ஓகே, இனிஷியல். ஸோ அதனால நான் யூசர் பெட்ல இனிஷியல் யூசர் பெட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூசர் பெட்ல இனிஷியல். ஓகேடா. ஸோ இனிஷியல் யூசர் பெட்டை நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு இதுல நான் வந்து அந்த டேட்டாவை எடுத்துக்கிறேன். கான்ஸ்ட் இது வந்து அந்த யூசரோட டீடைல்ஸ். யூசர் டீடைல்ஸ் கண்டிப்பா இருக்கும், யூசரோட டீடைல்ஸ் இருக்கும். இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டம், எந்த கெட் ஐட்டம்னா அந்த யூசரோட டீடைல்ஸ். யூசர் டீடைல்ஸ் அதே நேம் தான், ஒரு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே நேம் தான் யூசர் டீடைல்ஸ். அதான் நான் எடுத்துட்டேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு எந்த கிடைக்கும்னா அது ஸ்ட்ரிங்கிஃபையா, என்னன்னா ஸ்ட்ரிங்கிஃபையா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது யூசர் டீடைல்ஸ் இருக்காது. ஸ்டூடெண்டே கிரியேட் பண்ணலாம். ஸ்டூடெண்டே கிரியேட் ஆகல இந்த இடத்துல லோக்கல் ஸ்டோரேஜ்ல இந்த யூசர் இல்லைன்னா இந்த இடத்துல நல்லுன்னு வரும். ஸோ அப்போ இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம ஸ்ட்ரிங்கிஃபையா மாத்தணும். இல்ல நல்ல பேர் நம்மளால சரி பார்சல் மாத்தணும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஸ்டூடெண்டே கிரியேட் பண்ணல. இந்த இடத்துல நான் ஸ்டூடெண்டே கிரியேட் பண்ணாம இங்க போய் லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து இந்த யூசர் டீடைல்ஸ் எடுத்து அது ஸ்ட்ரிங்கிஃபையா இருக்கிறத பார்சல் மாத்த என்னால முடியாது. ஏன்னா அதுல அப்படி யூசர் டீடைல்ஸ்ங்கிற டேட்டாவே இருக்காது. அப்படி இல்லாத டேட்டா அப்ப நல்ல ரெஃபரன்ஸ் பண்ணோம், ரெஃபரன்ஸ் பண்ணோம். அந்த நல்ல நம்ம ஜேசன் டாட் பார்ஸா மாத்தும் போது நம்மளுக்கு இறங்கணும். ஸோ அதனால இருந்துச்சுன்னா இஃப் இஃப் யூசர் டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வாங்க போறோம். எப்படி வாங்க போறோம்னா இது வந்து பார்ஸ் டேட்டான்னு நான் எடுத்துக்கிட்டு ஜேசன் சரி ஜேசன் இருக்கு ஜேசன் டாட் பார்ட்ஸா இந்த யூசர் டீடைல்ஸை நான் வாங்கிடுறேன். ஸோ ஜேசன் டாட் பார்ட்ஸா இந்த யூசர் டீடைல்ஸ் நான் வாங்கிடுறேன். வாங்கிட்டு இந்த இடத்துல எனக்கு வந்து டேட்டால அந்த ஆக்சஸ் கிடைச்சிடும். பாத்தீங்கன்னா இப்போ நான் கன்சோல் லாக் போடுறேன். கன்சோல் லாக் 9 பாருங்க. கன்சோல் 9 பாத்தீங்கன்னா எனக்கு 2 டேட்டா கிடைச்சிது. நான் இங்க என்ன டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேனோ அந்த டேட்டா ஃபுல்லாவே எனக்கு கிடைச்சிது. இப்போ நான் மறுபடியும் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் போறேன், சாரி கிரியேட் போறேன். மறுபடியும் நான் ஒரு ஸ்டூடெண்ட் நேம் அடிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி நான் அடிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு நேம் அடுத்து @gmail.com ஃபோன் நம்பர் கிளாஸ் இயர்
அப்படி சொல்லி நான் நார்மலா ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ கிரியேட் ஆயிட்டு. ஸோ கிரியேட் ஆயிட்டு இப்போ மறுபடியும் நான் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் போறேன். ஸ்டூடெண்ட் லிஸ்ட் போகும்போது எனக்கு 3 டேட்டா கிடைச்சிடும். ஸோ 3 டேட்டா ஏன்னா ஸ்மியோன் மைக் பிரகம். ஸோ அப்போ 3 டேட்டா கிடைச்சிடும். நான் அங்க என்னெல்லாம் கிரியேட் பண்றேனோ அது எல்லாமே லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் ஆயிரும். லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஆயிருக்குத இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல எடுத்திருக்கோம். எடுத்து அதை பார்ஸ் போட்டு வாங்கியிருக்கோம். பார்ஸா மாத்திருக்கோம். ஐ மீன் ஆக்சுவல் டேட்டாவும் மாத்திருக்கோம். ஏன்னா ஸ்ட்ரிங்கிஃபையா இருக்கும், ஆக்சுவல் டேட்டாவும் மாத்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு டேட்டா கிடைச்சிது. இதை நான் வந்து இங்க மேப் பண்ண வைக்கணும். ஐ மீன் எனக்கு ஒரு டிஆர் ரோவா மாத்தணும். அதை ரெண்டர் பண்ண வைக்கணும். ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது இதை நான் ஸ்டேட்ல வாங்கினா மட்டும் தான் என்னால வாங்க முடியும். ஸோ அப்போ அதுக்கு நான் ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணிடுவேன். இது டேபிள் டேட்டா அப்படி சொல்லி ஒரு ஸ்டேட்டை வாங்கிட்டு டேபிள் டேட்டா யூஸ் ஸ்டேட்ல இது வந்து அரே. ஸோ ஏன்னா அறையை தான் மேப் பண்ண முடியும். அறையை தான் மேப் பண்ணாதான், ஏன்னா மேப் மெத்தட் எதுக்காண்டி யூஸ் பண்றோம், மேப்பால மட்டும்தான் ரெண்டர் பண்ண எலமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபில்டரோ இல்ல ஃபாரிச்சோ அதனால ரிட்டர்ன் பண்ணோம். ஃபில்டர் வந்து எலமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாது. இதே ஃபாரிச்சு ரிட்டர்னே கிடையாது. ஸோ நிறைய மெத்தட் இருக்கு. சம்லாம் பூலியன் கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அப்போ மேப்பால மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் மேப்பை வச்சு அப்போ நான் வந்து பர்டிகுலர் அறையை வச்சுதான் என்ன மேப் யூஸ் பண்ணி நான் எலமெண்ட்டை கொண்டு வர முடியும். ஸோ அப்போ இது வந்து அரே ஃபார்மேட். ஏன்னா இங்க கிடைக்கிறது ஒரு அரே, பாத்தீங்கன்னா ஒரு அரே. அப்போ அறையா தான் போய் செட் ஆகணும். ஸோ அப்போ அரே ஃபார்மேட் இருக்கு. அப்போ இந்த டேபிள் டேட்டால அறையை நான் கொடுத்தேன். அறையை நான் கொடுத்தேன். ஓகே, அறையை கொடுத்துட்டேன். இப்போ எல்ஸ் போறேன். ஸோ எல்ஸ் எதுவுமே தேவையில்லை. இப்போதைக்கு ஒண்ணுமே தேவையில்லை. இப்போ நான் அந்த இடத்துல கன்சோல் ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து அப்ப டேட்டா கிடைச்சிரும். சரி, நான் டேபிள் டேட்டா மாத்தி கொடுத்துட்டேன். இந்த டேட்டாவை கொடுக்கணும். ஸோ டேட்டா கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல கிடைக்கிற ஆக்சுவல் டேட்டாவை நான் செட் டேபிள் டேட்டா சொல்லி இந்த இந்த ஸ்டேட்டுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன். அப்போ அந்த 3 டேட்டாவும் எனக்கு இந்த டேபிள் டேட்டா அப்படிங்கிற அரேல இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்ல இருக்கும். ஓகே டன். ஸோ இதை நான் லூப் பண்ணணும். ஸோ இதை நான் மேப் பண்ணணும். மேப் பண்ணி எலமெண்ட்ஸை டைனமிக்கா கிரியேட் பண்ணி நான் அதை செட் பண்ணணும். ஓகே ஓகே டன். ஸோ நான் டேபிள் டேட்டா அப்படிங்கிற ஸ்டேட்ல டேட்டா கிடைச்சிட்டு இப்போ அந்த டேட்டா வந்து இதோட லென்த் வந்து 3 இருக்கும். ஸோ இந்த லென்த் 3 இருக்கும். ஏன்னா 3 டேட்டா நம்மகிட்ட லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கு. லோக்கல் ஸ்டோரேஜ்ல 3 டேட்டா இருக்கு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 3 டேட்டாவும் எனக்கு நான் கெட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே கெட் பண்ணியாச்சு. இப்போ அதை டைனமிக்கா லோட் பண்ணணும். எங்க லோட் பண்ணணும்னா டேபிள ஸ்டோ பண்ண வைக்கணும். அப்படி டேபிள ஸ்டோ பண்ண வைக்கணும்னா அப்போ ரோவே டைனமிக்கா செலக்ட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ரோ. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல நான் சும்மா ஃபர்ஸ்ட் ரோல பிடி சிமியோன் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி எனக்கு 3 ரோஸ் வரணும். ஏன்னா 3 டேட்டா இருக்கு. அப்போ 3 ரோஸ் வரணும். அப்போ நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா பண்ண முடியாது. அப்போ நம்ம லூப்ல தான் பண்ணி ஆகணும். அப்போ இந்த இடத்துல ஜாவாஸ்கிரிப்ட் வருது உள்ள எலமெண்ட்டுக்குள்ள. ஏன்னா டைனமிக்கா எலமெண்ட் 3 டேபிள் டிஆர் உருவாகணும். அப்போ டேபிள் டேட்டா அதை உள்ள கொண்டு வரேன். ஸோ டேபிள் டேட்டா டாட் மேப். ஸோ மேப் ஐட்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த இது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ பேசிக்கா ஐட்டம் சொல்லி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஐட்டம்ஸ்ல வர்றது வந்து இந்த ஆப்ஜெக்ட் தான் வரும். ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டா வரும் பாத்தீங்கன்னா. ஸோ அப்போ ஐட்டம். ஸோ இதுக்குள்ள நான் இண்டெக்ஸையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஏன்னா மேப்ல இண்டெக்ஸும் இருக்கு. ஐட்டம் கமா இண்டெக்ஸையும் இருக்கு. ஸோ இதுல நான் வந்து டைரக்டா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு கேரி பிசினஸ் போட்டு ஒரு கண்டிஷன் போட்டாலும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேரி பிசினஸே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு மேப் மெத்தட் நார்மலா ஜாவாஸ்கிரிப்ட் மேப் மெத்தட் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல மேப்ல ரிட்டர்ன் என்ன பண்ண போறேன்னா ரிட்டர்ன் அடுத்தது என்ன பண்ண போறேன்னா டிஆர் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ டிஆர் ரிட்டர்ன் பண்ண போறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா டேபிள் டேட்டா எத்தனை லென்த் 3. அப்போ 3 தடவை லூப் எனக்கு ரெண்டர் ஆகும். ஸோ அப்படி ரெண்டர் ஆகும்போது எனக்கு 3 தடவை டிஆர் உருவாகும். ஸோ இந்த டிஆர் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். 3 தடவை டிஆர் உருவாகும். பாத்தீங்கன்னா கிளாஸ் நான் விட்டுட்டேன். இதுல வேல்யூ இல்லை. இப்போ இந்த இடத்துல பாருங்க டி பாடியில 3. ஸோ 3 டிஆர் எனக்கு ஐ மீன் 3 தடவை எனக்கு டிஆர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஏன்னா அதோட லென்த் 3. ஸோ அதோட லென்த் 3. அது மாதிரி 3 தடவை இந்த லூப் ஆகும். இந்த ஸ்டேட்டு லூப் ஆகும்போது அதோட அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஆரும் 3 தடவை கிரியேட் ஆகி அதை ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஐட்டத்துல என்ன வருதுன்னு நீங்க பாருங்க. ஐட்டம் அப்படின்னு சொல்லி கன்சோலா போடனா 38ல நீங்க பாருங்க. ஸோ கன்சோல்ல போட்டோம்னா கன்சோல்
ஸோ பாருங்க 38ல ஸோ 3 டேட்டா. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் உள்ள இருக்க ஆப்ஜெக்ட் வருது. ஃபர்ஸ்ட் இருக்க டேட்டா சிமியோன், செகண்ட் இருக்க டேட்டா மைக், தேர்ட் இருக்க டேட்டா பிரகா. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்துருக்கு. இது ஒரு அரே. ஸோ இதை லூப் பண்ணும்போது இந்த இடத்துல அதோட உள்ள இருக்கிற வேல்யூஸ் வரும். அதோட இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூஸ் வரும். அப்போ இருக்கிற எல்லா இண்டெக்ஸ்லயும் ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்டா வருது. அப்போ அந்த ஆப்ஜெக்டை எப்படி கெட் பண்ணி ஆப்ஜெக்டை ஆப்ஜெக்டோட ஒரு வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா அதை எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? ஸோ டாட் வச்சு பிரிண்ட் பண்ணணும். ஸோ டாட் வச்சு பிரிண்ட் பண்ணணும். இல்லாட்டி ஒரு அரை ஸ்கொயர் பைட் போட்டு அதை கிரியேட் பண்ணணும். ஸோ நான் டாட் வச்சு நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்ப எனக்கு 3 தடவை டிஆர் உருவாயிட்டு. ஆனா ஒவ்வொரு டிஆருக்குள்ளேயும் எனக்கு எத்தனை டிடி வரும்? 1 2 3 4 டிடி. ஏன்னா 4 டிடி 4 செல்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 4 டிடி நான் கிரியேட் பண்ணிடுறேன். டிடி இதுல ஃபர்ஸ்ட் டிடில ஐட்டம் டாட் என்ன நேம் இருக்கு அதுல? ஸ்டூடெண்ட் நேம் பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஓகே, ஸ்டூடெண்ட் நேம். இப்போ அதே நான் காப்பி பண்ணிடுறேன். பேஸ்ட் பேஸ்ட் பேஸ்ட். இப்போ செகண்ட் இருக்கிறது கிளாஸ். கிளாஸை பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ கிளாஸ் என்னது? ஸோ அந்த கிளாஸை நான் கொடுத்துக்கிறேன். ஃபோர்த் இருக்கிறது மொபைல். சொல்லுங்க. ஸோ இப்போ நான் அதே மாதிரி தான். அடுத்த நெக்ஸ்ட் என்னன்னா மொபைல் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு மொபைல் எடுத்துட்டேன். அடுத்து இமெயில் எடுத்துக்கிறேன். ஓகேடா. ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு டேட்டா வந்துச்சு. இதுல எதுக்கு எம்டியா வருதுன்னா டிஃபால்ட்டாக அதுல எம்டியா தான் இருக்கு. நம்ம எம்டியா தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்க கிரியேட் பண்ணும் போதே ஒரு ஸ்டூடெண்டா எம்டியா தான் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்போ இதுக்கு நம்ம வேலிடேஷன் கொடுக்கணும். வேலிடேஷன் கொடுத்தா மட்டும்தான் இதை எம்டியா இல்லாம நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த வேலிடேஷன் ஈஸி தான். ஸோ இஃப் அப்படின்னு அது உங்களுக்கு தெரியும். ஸோ வேலிடேஷன்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இஃப் இது எம்டியா இருந்துச்சுன்னா அசைன் ஆகக்கூடாது. எம்டியா இல்லாம வேல்யூ இருந்தா மட்டும் தான் அசைன் ஆகணும். அப்படிங்கிற சினாரியோ இருந்தாதான் ஸ்டேட்டே பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு. ஓகே. ஸோ இப்போ சரி, ஓகே. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல எம்டியா வந்திருக்க காரணம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால இது எம்டியா வந்திருக்கு. ஏன்னா அந்த இடத்துல எம்டி இருக்கனால எம்டியா வந்திருக்கு. ஓகேடா. இப்போ நான் அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்றேன். ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்றேன். ஓகே. ஸோ நேம் கிரியேட் பண்றேன். .com. ஸோ ஃபோன் நம்பர், அடுத்து கிளாஸ், அடுத்து இயர். ஓகேடா. ஸோ இப்போ நான் பர்டிகுலரா கிரியேட் கொடுத்த உடனே எனக்கு அது கிரியேட் ஆயிரும். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல போய் பார்த்தோம்னா மேக்னஸ் அதோட டீட்டெயிலும் கரெக்ட். ஓகேடா. ஸோ இப்போ நான் கிரிட் ஆப்ரேஷன்ல வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு, அதை ரீட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதை வந்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணணும்னா என்ன மீனிங்னா இப்போ ஐயோ நான் வந்து இந்த சிமியோனுக்கும் மைக்குக்கும் டீடைல்ஸே கொடுக்கல, ஆனா தெரியாம நான் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் அதுக்கு டீடைல்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ நான் வந்து இதுக்கு எப்படி டீடைல்ஸ் கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியாது. ஒண்ணு என்ன பண்ணணும்? ஒண்ணு இது வந்து கிளைண்ட்டுக்கு தெரியாது. ஐ மீன் ஒரு அட்மின், நான் வந்து ஒரு கரஸ்பாண்டன்ட் தான், நான் டெவலப்பர் கிடையாது. இப்போ டெவலப்பரா இருக்கிறேன். இதே நான் கரஸ்பாண்டா இருந்தா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் பண்றேன், தெரியாம இப்படி சேவ் பண்ணிட்டேன். பட் நான் இதை தெரியாம சேவ் பண்றதை ஒன்னு டெலிட் பண்ண வைக்கணும், இல்ல இதை அப்டேட் பண்ண வைக்கணும். இந்த ரெண்ட ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கணும். பட் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இல்லை. ஏன்னா தெரியாம நான் இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் கொடுத்து கிரியேட் ஸ்டூடெண்ட்ல கிரியேட் பண்ணிட்டேன், டீடைல்ஸும் வந்துட்டு அதுல ஒரு டீடைல்ஸ் எம்டியாவும் இல்லை தப்பாவும் இருந்திருக்கு. ஒன்னு அதை முற்றிலும் ஒன்னு ரிமூவ் பண்ணணும், இல்ல அதை வந்து அப்டேட் பண்ணணும், ஐ மீன் எடிட் பண்ணணும். அப்போ ரெண்டு ஆப்ஷன். அப்போ அந்த ரெண்டுக்கும் நான் வந்து எடிட் அப்படிங்கிற ஒரு காலம் கொடுக்குறேன், அதே மாதிரி டெலிட்டுக்கு ஒரு காலம் கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு காலம் கிரியேட் பண்றேன். ஸோ இது வந்து எடிட், இது டெலிட், எடிட், இது டெலிட். ஓகே, டெலிட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு காலம் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு ரோ இருக்காது. ரோல என்ன பண்ண போறேன்னா நான் ஒரு ஐக்கான் வைக்க போறேன். ஒரு ஐக்கானா வச்சு அதை டிசைன் பண்ணி நான் கொண்டு வர போறேன். ஸோ நம்ம ஏற்கனவே லிங்க் பண்ணியிருக்கோமா? ஸோ ஆமா, ஃபாண்டாஸ் வந்து ஏற்கனவே லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஒரு ஐக்கான உள்ள கொண்டு வரேன். ஸோ என்னன்னா ஃபாண்டாஸ் உள்ள போயிட்டு
ஸோ ஃபாண்டாஸ்க்கு உள்ள போயிட்டு ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஐக்கான் உள்ள கொண்டு வரேன். என்ன ஐக்கான எடிட் ஐக்கான டைரக்டா. ஸோ இதுல வந்து ஓகே நான் அந்த ஐக்கானே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுல வந்து நான் டைரக்டா HTML-ஆவும் எடுத்துக்கலாம், இல்ல ரியாக்டாவும் எடுத்துக்கலாம். ஸோ ரியாக்டாவும் எடுத்துக்கலாம், HTML-ஆவும் எடுத்துக்கலாம். ஸோ பாத்துக்கிடுங்க, ரியாக்டாவும் எடுத்துக்கலாம், HTML-ஆவும் எடுத்துக்கலாம். நீங்க வந்து நான் வந்து இப்போதைக்கு நான் HTML எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வர கிளாஸ்ல ஃபுல்லாமே இதை வந்து நான் ஒரு பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அந்த பேக்கேஜ் எப்படி யூஸ் பண்றது, இப்போ இந்த ரியாக்ட்ல எப்படி இதை இம்போர்ட் பண்றது, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல நான் கொண்டு போறேன். இப்போ பூட்ஸ்ட்ராப் இது எல்லாமே நான் ஐ மீன் இந்த பாண்டாஸ் எல்லாமே சீரியல் லிங்க் மூலமா நான் எடுத்திருக்கேன். பட் சீரியல் லிங்கோட இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது தான் பெட்டர். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது, அதே பூட்ஸ்ட்ராப் மெட்டீரியல் அது கூட எடுக்கும் போது நான் இந்த இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே மேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிட்டு இதை நான் வந்து ஹோம்ல இன்னொரு டிடி போட்டு அந்த டிடியில கொடுக்க போறேன். டிடியில ஸோ அந்த டிடிக்குள்ள இந்த ஐக்கான நான் உள்ள கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டெலிட் ஐக்கான், டெலிட் ஏன்னா டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி டெலிட் ஐக்கான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, டெலிட் ஐக்கானுக்கு இன்னொரு டிடி. ஓகே, இப்போ நான் டெலிட் ஐக்கானே எடுத்துட்டேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை டேட்டா இருக்கோ அதுக்கு எடிட்டும் டெலிட் ஐக்கானும் வந்துட்டு. ஓகே, ஸோ இதுக்கு வேணா நம்ம ஸ்டைல் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைலு இல்ல இதோ ஒரு பட்டன் வச்சு ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்டைல் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டைல் தேவையில்ல, நம்மளுக்கு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் முக்கியம். ஓகே, இப்போ நான் பர்டிகுலரா இதை எடிட் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும்னா இங்க இருக்க டேட்டா ஃபுல்லாமே எனக்கு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு கிரியேட் ஸ்டூடெண்ட்டுக்கு போய் இதுல போய் அசைன் ஆகணும். அசைன் ஆகணும் மட்டும்தான் என்னால எடிட் பண்ண முடியும். இல்ல டெலிட் பண்ணா உங்களோட டேட்டா மொத்தமா டெலிட் ஆகணும். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இப்படிதான் இருக்கு. ஸோ அப்போ நான் எடிட் பண்ண போறேன். எனக்கு இந்த சிமியோங்கிற டேட்டால கிளாஸ் கொடுக்கல, மொபைல் கொடுக்கல, இமெயில் கொடுக்கல, இதெல்லாம் எடிட் பண்ண போறேன். எனக்கு அவ்வளவுமே எடிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ இந்த எடிட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போறேன். என்ன பண்ணணும், இந்த எடிட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்றேன். ஸோ ஆன் கிளிக் எழுதிக்கிறேன். ஆன் கிளிக்ல எடிட் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஓகே, எடிட் டேட்டா. ஸோ எடிட் டேட்டாவை நான் உள்ள கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது, அந்த எடிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நான் இது எல்லாமே லூப்ல வந்திருக்கு. இது எல்லாமே லூப்ல இருக்கு. 4 டேட்டா இருக்கு. அந்த அரைக்குள்ள 4 டேட்டா இருக்கிறதுனால 4 தடவை என்னன்னா 4 டைம்ஸ் லூப் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் எந்த பட்டனை கிளிக் பண்றேங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, எந்த பட்டன் கிளிக் பண்றேங்க தெரியாது. வெறும் நான் ஃபங்க்ஷன் மட்டும் போட்டேன்னா நான் எந்த பட்டனை கிளிக் பண்றேன். ஏன்னா 4 தடவை இந்த டிஆர்ஓ கிளிக் ஆகும், 4 தடவை இந்த டிடி எடிட் பையன் வந்திருக்கு. ஸோ நான் எந்த பட்டனை கிளிக் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்ப நான் என்ன பண்றேன்னா நான் கிளிக் பண்ற டேட்டாவே நான் அனுப்புறேன். ஸோ அப்போ ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் எந்த பட்டனை கிளிக் பண்றேனோ அந்த பட்டனோட டேட்டா எனக்கு வேணும். அப்போ ஒவ்வொரு பட்டனை கிளிக் பண்ணும்போது அதோட டேட்டா அந்த இதுல ஆக்சஸ் ஆகும். ஓகே, ஸோ நான் ஒவ்வொரு டிஆர் டிடி எல்லாம் கிரியேட் ஆகும்போது அதோட ஐட்டமும் அதோட சேர்ந்து தான் கிரியேட் ஆகும். இப்போ அதே ஐட்டம் அங்குள்ள ஆப்ஜெக்டை நான் இதுல பாஸ் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இங்க அனுப்புற ஆர்குமெண்டா அங்க பேரமா நான் எடுத்துக்கிறேன் வேல்யூ அப்படின்னு. இப்போ நீங்க லாக் யூஸ் பண்ணி வேல்யூ நீங்க பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், டேட்டா எதுவுமே இல்லை. இப்போ நான் இதை எடிட் பண்ணேன்னா அதோட டேட்டா ஆப்ஜெக்டா எனக்கு கிடைச்சிடும். இல்ல இதை எடிட் பண்றேன்னா மேக்னஸோட டேட்டா கிடைச்சிடும். இல்ல இதை எடிட் பண்றேன்னா எனக்கு பிரகாவோட டேட்டா கிடைச்சிடும். இதை எடிட் பண்றேன்னா மைக்கோ டேட்டா கிடைச்சிடும். அப்ப நான் எதை எடிட் பண்றேனோ அதோட டேட்டா எனக்கு கிடைக்கும். எதுக்குன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து அது கூடயே அந்த ஐட்டத்தையும் ஆர்குமெண்டா அனுப்பியிருக்கேன். அப்ப நான் எந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்றேன்னா எனக்கு அப்போ இதே மாதிரி 4 ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர் ஆகும். 4 டிஆருக்கும் 4 ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர் ஆகி அந்த 4 தடவையும் அதுக்குள்ள ஐட்டம் தான் எல்லாத்தையும் செட் ஆகும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் எனக்கு இந்த ஐட்டம் இங்க கிடைச்சி. ஸோ இப்போ வந்து இந்த ஐட்டத்தை டைரக்டா எங்க கொண்டு போகணும், ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ற இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ இங்க இருந்து நேவிகேட் ஆகணும்.
நாங்க கிளிக் கொடுத்த உடனே எனக்கு டைரக்டா கிரியேட் ஸ்டூடெண்ட்டுக்கே நேவிகேட் ஆகும். கிரியேட் ஸ்டூடெண்ட்டுக்கு நேவிகேட் ஆனாதான் இங்க டேட்டாவை நம்ம கொண்டு போக முடியும். ஏன்னா எடிட் கொடுத்துருக்காங்க. இங்க எடிட் பண்ணி இப்ப எடிட் கொடுத்தா என்ன, இங்க உள்ள வேல்யூஸ் எல்லாமே அந்த இன்புட்ல போய் அசைன் ஆனா மட்டும்தான் நம்மளால எடிட் பண்ண முடியும். அப்படிதானே? ம். சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க எடிட். சோ நான் பர்டிகுலரா எடிட் பண்ணும்போது இந்த டேட்டா எனக்கு கிடைச்சிட்டு இந்த டேட்டாவை நான் கிரியேட் ஸ்டூடெண்ட் கொண்டு போகிறேன். அது கொண்டு போறேன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நேவிகேட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நேவிகேட் வருது. ஏன்னா நேவிகேட் ஆகணும். இங்க இருந்து மைக்ராஃபோன் நேவிகேட் யூஸ் நேவிகேட் உள்ள கொடுத்தாச்சு. ஸோ நான் டைரக்டா இங்க இருந்து இங்க இந்த அங்க நேவிகேட் ஆகணும். அதோட யூஆர்எல் என்னன்னா லிஸ்ட்டுக்கு போகணும். ஸோ அப்ப நான் இங்க எடிட் பண்ணிட்டேன்னா இங்க பாருங்க, இங்க இருந்து எடிட் கொடுத்தேன்னா எனக்கு இங்க லிஸ்ட்டுக்கு போயிடும். ஏன்னா இங்க இருந்து எடிட் பண்ணிருக்கேன், லிஸ்ட்டுக்கு போயிடும். பட் எனக்கு டேட்டாவும் சேர்த்து அனுப்பணும், டேட்டாவையும் சேர்த்து அனுப்பணும். ஏன்னா எந்த இதை எடிட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து தெரியணும். அப்ப நான் டேட்டாவையும் சேர்த்து அனுப்பணும். ஸோ அப்ப நான் டேட்டாவையும் சேர்த்து அனுப்புறேன். ஓகே, இப்போ இங்க இருந்து டேட்டாவை எப்படி சேர்த்துக்கணும், நான் அதுக்கு தான் ஒரு கான்செப்ட் சொல்லுவேன். ஸோ எஸ், ஏன்னா பேராம்ஸ்லயே அனுப்பலாம், கொரி பேராம்ஸ்லயே அனுப்பலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டேட் வச்சு அனுப்பலாம். அதான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுல ஸ்டேட் இதை நீங்க பண்ணிருப்பீங்க. அந்த ஸ்டேட்ல இந்த வேல்யூவை நீங்க டைரக்டா அனுப்பிடுங்க. ஓகே. இப்போ அதை எப்படி கெட் பண்ணலாம்னா இப்போ என்ன, இப்போ நான் நேவிகேட்ல அங்க அனுப்பிட்டேன். எப்படின்னா நான் இங்க இருந்து இப்போ நாம நேவிகேட்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ நேவிகேட்ல யூஸ் பண்ற டேட்டாவை நம்ம லொகேஷன்ங்கிறது வந்து என்னன்னா பேசிக்கா லொகேஷன்ங்கிறது அந்த யூஆர்ல மென்ஷன் பண்ணும். நான் அதை கன்சோல் லாக் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் கன்சோல் லாக் போட்டு காமிக்கிறேன். ஸோ லொகேஷன் எடுக்கிறது யூஸ் லொகேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ காஸ்ட் இதை நான் மேலே நான் கிரியேட் பண்ணிடுறேன். காஸ்ட் லொகேஷன் யூஸ் லொகேஷன் அப்படி சொல்லி ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ ரியாக்ட் அவுட் டாம்ல இருந்து அந்த ஹூக்ஸை நான் இம்போர்ட் பண்றேன். ஸோ இந்த லொகேஷனா நான் இப்போ கன்சோல் லாக் போட்டேன்னா, ஸோ லொகேஷன் நான் கன்சோல் லாக் போட்டேன்னா பாருங்க 13 நீங்க பாருங்க. ஸோ பாருங்க அதோட என்ன பாத்து வந்துட்டா. ஸோ அதுல சர்ச் அப்படிங்கிற ஒரு கீ இருக்கு, சர்ச்சுங்கிற ஒரு கீ இருக்கு, பாத் இருக்கு, அடுத்து கீங்கிறது இருக்கு. அது டிஃபால்ட்டா யூனிக்கா இருக்குது. அதை விட்டுருங்க. ஸோ இப்போ அதுல ஒண்ணுதான் ஸ்டேட். இந்த ஸ்டேட்ல தான் நம்ம அனுப்ப போறோம். ஓகே, இந்த ஸ்டேட்ல தான் நம்ம அனுப்ப போறோம். இந்த ஸ்டேட்டுக்குள்ளதான் டேட்டா இருக்கும். அப்போ நம்ம இங்க இருந்து அனுப்ப போற டேட்டாவை பாருங்க. டைரக்டா ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு போயிட்டு இங்க இருந்து எடிட் பண்றேன், பிரகாவுக்கு எடிட் பண்றேன். இப்போ பாருங்க பாத் நேம்ல ஹேஸ் கீ, பாத் நேம் லிஸ்ட், ஸ்டேட்ல அந்த பிரகா, அந்த டேட்டே நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிட்டு நம்ம அனுப்புற டேட்டாவை இங்க இருந்து ஸ்டேட்ல அனுப்பியிருக்கோம். இங்க இருந்து ஹோம்ல இருந்து ஐ மீன் அங்க லிஸ்ட்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டேட் லொகேஷன்ல இருக்கிற ஸ்டேட்டுங்கிற கீழே அனுப்பியிருக்கோம். அனுப்பியிருக்கிற கீ வந்து நம்மளுக்கு லொகேஷன் ஸ்டேட்ல கிடைச்சிருக்கு. இதே பாருங்க, இப்ப நான் டேஷ்போர்டு போயிட்டு நான் கிரியேட் ஸ்டூடெண்ட் வந்தேன்னா கிடைச்சிருக்காது. ஏன் கிடைச்சிருக்காதுன்னா நம்ம வந்து லொகேஷன்ல யூஆர்எல் மட்டும் தான் வந்திருக்கு, டேட்டா தான் அனுப்பல. இங்க இருந்து இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணும் போது அந்த யூஆர்எல் போனா மட்டும்தான் நம்ம டேட்டாவை அனுப்பிடுவோம். அப்போ போனா மட்டும் தான் நம்மளுக்கு அந்த வார்த்தையை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த லொகேஷன் ஸ்டேட்ல கிடைச்சிது. அப்போ லொகேஷன் ஸ்டேட்ல ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா நீ யூஸ் ஸ்டேட்ல அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, அப்போ நான் வந்து லிஸ்ட்டுக்கு போயிருக்கேன். அப்போ யூஸ் எஃபெக்ட் எடுத்துக்கிறேன், இனிஷியல் மட்டும் இனிஷியல். அப்போ யூஸ் எஃபெக்ட்ல கொடுத்துட்டு உள்ள வாரோம். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்ல இனிஷியல் மட்டும். ஸோ இதுல லொகேஷன் டாட், ஏன்னா லொகேஷன்ங்கிறது எப்பவும் ட்ரூவா தான் இருக்கும். ஏன்னா லொகேஷன் டிஃபால்ட்டா வருது. டாட் ஸ்டேட் நல்லா இல்லாம இருந்துச்சுன்னா உள்ள வரும். அப்படி இருந்துச்சுன்னா அப்ப டேட்டா ஏதோ லொகேஷன்ல வருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்ஸ் இல்லைன்னா விட்டுருங்க. இப்ப இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு லொகேஷன்ல டேட்டா இருக்கு. அப்போ லொகேஷன் ஸ்டேட்ல ஒரு ஆப்ஜெக்ட்லயே ஒரு டேட்டா இருக்கு. அப்ப என்ன பண்றோம்னா
இந்த செட் ஸ்டூடெண்ட் நேம் இதை ஃபுல்லாமே அப்படியே டெலட் பண்ணிடுவேன். செட் நேம் இதை அப்படியே காப்பி பண்ணிடுவேன். காப்பி பண்ணிட்டு காப்பி பண்ணி போட்டுட்டு இதுக்குள்ள லொகேஷன் டாட் ஸ்டேட் டாட் அதுல அந்த நேம் வந்துடும். என்ன நேம்னா ஸ்டூடெண்ட் நேம். அதை அப்படி காப்பி பண்ணிடுவேன். காப்பி பண்ணி ஓகே. ஸோ பேரண்ட் நேமுக்கு பேரண்ட் நேம், இமெயிலுக்கு இமெயில், மொபைலுக்கு மொபைல், சரி, இமெயிலுக்கு இமெயில், மொபைலுக்கு மொபைல், இமெயில், அடுத்து கிளாஸ், அடுத்து இயர். இயர். ஸோ இது என்ன நடக்கும்னா, இப்போ பாருங்க, நான் டிஃபால்ட்டா டேஷ்போர்ட் போயிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கு என்ன ஆகும், லொகேஷன் ஸ்டேட்டை நான் வந்து அந்த லாக்லேயே நான் போடுறேன். ஸோ இது போடுறேன் லொகேஷன் ஸ்டேட் இருக்காண்டு. ஸ்டேட் வந்து நல்லுன்னு வரும். நல்லுன்னு வரும். ஸோ கன்சோல் லாக் இது இருக்கா? ஓகே. இப்போ நான் ஸ்டூடெண்ட் பாருங்க, இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஐ மீன் கிரியேட் ஸ்டூடெண்ட் வரேன். கிரியேட் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது பாக்ஸ் வந்துருது ஸ்லாஷ் லிஸ்ட். ஆனா ஸ்டேட் நல்லு நல்லுன்னு நம்மள ரெக்கார்ட் ஆகும். அப்போ எனக்கு எதுவுமே இருக்காது, நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல நான் இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து எடிட் பண்றேன். எடிட் பண்ணும்போது டேட்டாவை லொகேஷன் அனுப்புறோம். அப்படி இருக்கும்போது இந்த மேக்னஸை நான் கிளிக் பண்ணும்போது டேட்டா லொகேஷன்ல சென்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த பாத்ல பாருங்க, இந்த லொகேஷன் ஸ்டேட்ல உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும். கிடைச்ச உடனே உங்களுக்கு இஃப் கண்டிஷன் உள்ள போகும். இஃப் கண்டிஷன் உள்ள போனோடனே அதே ஒரு ஆப்ஜெக்ட் தான், லொகேஷன் ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒவ்வொன்றா அசைன் பண்ணிருக்கோம். இங்க ஸ்டேட்டுக்கு அசைன் பண்ணிருக்கோம். அசைன் பண்ண உடனே ஸ்டேட்ல ஃபுல்லாமே அதோட வேல்யூ அசைன் ஆகுது. இந்த ஸ்டேட்ல வேல்யூ அசைன் ஆன உடனே அது இன்புட்ல வேல்யூவா கொடுத்துருக்கோம். அந்த வேல்யூல போய் டைரக்டா அசைன் ஆகுது. பாருங்க, இப்போ மேக்னஸ்ங்கிறது அசைன் ஆயிடுது. இப்போ இங்க இருந்து எனக்கு மேக்னஸ் நேம் தப்பா இருக்கு, மேக்னஸ் கூட ஒரு ஒரு ஹைஃபன் போட்டு ஒரு எஸ் போடு அப்படி சொல்லி நான் கிரியேட் பண்றேன். ஸோ இங்க ஒரு பிரச்சனை வரும். நான் கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அது புது டேட்டாவா போய் கிரியேட் ஆகும். இப்போ நான் எல்லாத்தையும் மாத்துறேன். சும்மா நாலு போய் மாத்துறேன். மாத்தி நார்மலா எம் அப்படி சொல்லி நான் எல்லாத்தையும் மாத்திட்டேன் கிட்டத்தட்ட. ஸோ எல்லாத்தையும் மாத்திட்டேன். பட் என்ன நடக்கும்னா, எனக்கு அங்க இருக்கிற மேக்னஸ் ரீரைட் ஆகி இந்த மேக்னஸ் தான் போய் அப்டேட் ஆகணும். பட் எனக்கு அது புதுசா போய் ஜென்ரேட் ஆகும். கிரியேட் நான் கொடுத்தேன், எனக்கு புதுசா போய் ஜென்ரேட் ஆகும். பாருங்க, புதுசா போய் ஜென்ரேட் ஆகும். எதுக்குன்னா, நம்ம எடிட்டுக்குன்னு தனியா எழுதவே இல்லை. ஓகே, ஏன்னா கிரியேட்டுக்கு தான் எழுதியிருக்கோம். அப்ப எடிட்டுக்குன்னு எழுதவே இல்லை. ஸோ இது எடிட் ஆகிற போகிற டேட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அப்போ இதே ஒரு கீயை வச்சு வேலிடேட் பண்ணணும். அப்போ லொகேஷன்ல இருந்து டேட்டா வந்திருக்கு, அப்போ அது எடிட் பண்றதுக்குள்ள டேட்டா அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். ஓகே. என்னன்னா, இப்போ நான் வந்து டேட்டா சார், நான் எடிட் பண்ணும்போது இது எடிட் பண்ற டேட்டாவோ அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து லொகேஷன் ஃபார் ஸ்டேட் வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். ஸோ அப்போ எடிட் வருது, ஏன்னா ஒரு டேட்டாவா அங்கிருந்து அனுப்பியிருக்கோம். அப்போ இது எடிட் பண்ண டேட்டா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் இப்போ அது நம்மகிட்ட 5 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஐ மீன் ஒரு அறைக்குள்ள 5 ஆப்ஜெக்ட் இருக்கு. 1 2 3 4 5 இருக்கு. நான் எதை எடிட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வைக்கணும். ஐ மீன் எந்த டேட்டாவை நான் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியப்படுத்தினாதான் லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கிற டேட்டாவை என்னால சேஞ்ச் பண்ண முடியும். லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கிற டேட்டாவை சேஞ்ச் பண்ணாதான் எனக்கு இங்க ஒரு டேட்டா மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ நான் வந்து யூனிக்கா ஒன்று எடுக்கணும். இப்போ இங்க இருக்கு, இப்போ நான் இந்த இடத்துல போறேன். ஸோ இந்த இடத்துல நான் மேக்னஸ் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல மேக்னஸ் டேட்டா வந்துட்டு. பட் இதை வந்து நான் நேமை வச்சு என்னால வேலிடேட் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் இங்க இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டுனா, இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் கூட எந்த ஆப்ஜெக்ட் கூட மேட்ச் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்டை மட்டும் வெளியே எடுத்து அதை மட்டும் ரீடைரக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் ரீடைரக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அது எந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நேம் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸோ அப்படி இருக்குன்னா, ஸோ அப்போ நான் மேக்னஸ் அப்டேட் பண்ணிட்டேன்.
ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் எடிட் பண்ணும்போது இருந்து எடிட் பண்றதா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு பர்டிகுலரா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ பர்டிகுலரா மேக்னஸ் அப்படிங்கிற நேமை வச்சு என்னால எடிட் பண்ண முடியாது. ஏன்னா நேம் வந்து யாருக்குமே யூனிக் கிடையாது. இப்போ எனக்கு என்னோட நேம் நிறைய பேருக்கு இருக்கலாம். இப்போ இப்போ சுரேஷ்ன்னு இருக்கலாம். சுரேஷ்ன்ற நேம் நிறைய இடத்துல இருக்கலாம். இப்போ வேற நிறைய இப்போ வந்து ஒரு கமல் அப்படின்னு ஒரு நேம் இருக்குன்னா அந்த நேம் நிறைய இருக்கலாம். ஸோ ரஜினின்னு ஒரு நேம் இருக்குன்னா அந்த நேம் வந்து ஏகப்பட்ட பேருக்கு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எடிட் பண்ண டேட்டா எனக்கு ஆப்ஜெக்டா கிடைச்சிட்டு அப்போ அதுல உள்ள நேமை வச்சு என்னால வேலிடேட் பண்ண முடியாது. ஏஜை வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ புரியுதா? இப்போ நான் வந்து ஒரு டேட்டாவை இங்க இருந்து அனுப்புறேன். அப்போ என் லோக்கல்ல 5 டேட்டா இருக்கு. ஸோ நான் எந்த டேட்டாவை எடிட் பண்றேன் அப்படிங்கிறது இப்போ நார்மலா நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிரியேட் சாரி ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வரேன். ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் பிரகாவை நான் எடிட் பண்றேன். ஸோ பிரகாங்கிறத அசைன் பண்ணிட்டேன். பட் இங்க இங்க சேஞ்ச் ஆகுற டேட்டாவை நான் நான் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கிற இந்த பிரகாங்கிறத போய் மாத்தணும். ஸோ இங்க சேஞ்ச் பண்ற டேட்டாவை அப்போ நான் இந்த பிரகாங்க டேட்டா இந்த பிரகாரம் அப்படின்னு சொல்லி கோட்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நேம் வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் நான் பிரகாங்கிறது இன்னொன்னு நான் கிரியேட் பண்ணலாம். அப்போ நேம் வந்து யூனிக்கா இருக்காது. மெயில் இமெயில் இமெயில் யூனிக்கா இருக்கும். ஓகே இமெயில் யூனிக்கா இருக்கும். ஓகே மொபைல் யூனிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சேம் மொபைல் நம்பரை 2 பேர் கொடுத்துருந்தாங்க. அது ப்ராப்ளம் இருக்கு. அப்போ மொபைலும் சப்போஸ் சினாரியோட யூனிக்கா இருக்காது. பேரண்ட் நேமும் யூனிக்கா இருக்காது. ஸ்டூடெண்ட் நேமும் யூனிக்கா இருக்காது. அதே மாதிரி இயரும் யூனிக்கா இருக்காது. அப்போ என்ன யூனிக்கா இருக்கும்னா இமெயில் ஆனா யூனிக்கா இருக்கலாம். பட் இமெயிலுங்கிறது பெரிய கான்செப்டா இருக்கு. ஸோ நான் அதை என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் வந்து எல்லாத்துலயும் ஐடி செட் பண்ண போறேன். ஐடின்னு ஒரு கீ வச்சு நான் கிரியேட் பண்ண ஐடியை மட்டும் நான் ஒரு ஒரு எப்படி சொன்னா ஐடியை மட்டும் நான் வந்து டைனமிக்கே செட் பண்ண போறேன். ஓகே ஸோ அதை எப்படி செட் பண்ண போறேன்னா ஸோ நான் கிரியேட் பண்ணும் போதே நான் ஃபர்ஸ்ட் இதை டெலிட் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் யூசர் டீட்டெயிலே நான் டெலிட் பண்ணிடுவேன். ஸோ டேஷ்போர்டுங்கிறது ஃபர்ஸ்ட் கிரியேட் ஸ்டூடெண்ட் இருக்கு. இங்க ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எதுவுமே இருக்காது. ஏன்னா டேட்டா பேஸ்ட் ஐ மீன் லோக்கல் ஸ்டோரேஜ் நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன். என்னோட டேட்டாவை நான் கிரியேட் பண்றேன். .com அப்படியே கிரியேட் பண்றேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு நான் கிரியேட் கொடுக்கும் போது நான் இதை மட்டும் கிரியேட் பண்ணேன். எஸ் தான் ஐடிங்கிற ஒரு கீயை நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஐடிங்கிறதையும் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஐடிங்கிறத நான் எப்படி கிரியேட் பண்ணணும்னா ஸோ டிஃபால்ட்டா இதுக்கு வந்து ஒரு யூனிக்கா இருக்கணும். ஸோ யூனிக்கா இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஓகே டன். ஸோ அப்போ நான் ஐடி அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ண போகுது. ஸோ ஐடிங்கிறத நான் எக்ஸ்ட்ரா ஒரு கீ வச்சு அந்த ஐடிக்கு நான் வந்து ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் கொடுக்கணும். ஸோ ரேண்டமா ஒன்று கொடுக்கணும்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ எஸ்கியூ நீங்க பாத்துருக்கீங்க. ஒவ்வொன்று கிரியேட் ஆக 1 2 3 4ன்னு அது டிஃபால்ட்டா எடுத்துட்டே வரும். ஸோ அதே மாதிரி தான் கிரியேட் பண்ற முதல் டேட்டாவுக்கு 1, செகண்ட் டேட்டாவுக்கு 2, தேர்ட் டேட்டாவுக்கு 3 அப்படி சொல்லி நான் ஒவ்வொன்றா கொடுக்க போறேன். ஸோ ஓகே டன். ஸோ அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஃபீல்ட்லேயே ஸ்டேட்ல ஐடின்னு ஒன்று வச்சிருந்தேன். இது எதுக்கு நான் வச்சிருந்தேன்னா ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிடுறேன். கான்ஸ்ட் ஐடி செட் ஐடி அப்படி சொல்லி நான் வச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா யூஸ் ஸ்டேட்ல வந்து 0ன்னு இருக்கும். ஸோ 0ன்னு இருக்கும். ஸோ இப்போ இப்போ 0ன்னு இருக்கும். இப்போ இந்த ஐடி ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ஸோ டிஃபால்ட்டா 0வா தான் இருக்கும். ஸோ ஐடி ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா எனக்கு இதை உள்ள கொடுத்துட்டேன். ஸோ ஐடி ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா எனக்கு இதை உள்ள கொடுத்துட்டேன். ஏன்னா ஐடி ஈக்குவல் டு 0னா இப்போ இந்த ஐடி தான் வேலிடேட் பண்ண போறோம். அப்போ ஐடி ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா எனக்கு ஆட் பண்ணிக்க. இல்ல ஐடி கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா ஐடி கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் அப்படி நான் கால் பண்ணிக்கிடுவேன். கால் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி உள்ள கண்டிஷன் போட போறேன். ஸோ உள்ள கண்டிஷன் போட போறேன். என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போறேன்னா ஸோ இந்த ஐடிய மேல இருக்கிற ஐடிக்கு நான் உள்ள கொடுத்துருவேன். ஸோ மேல இருக்கிற ஐடிக்கு நான் உள்ள கொடுத்துருவேன். மேல உள்ள ஐடிய நான் உள்ள கொடுத்துருவேன். ஓகே டன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா இப்போ இந்த சினாரியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். என்ன எதுக்காண்டி நான் ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணிருக்கேன், எதுக்காண்டி ஸ்டேட் ஈக்குவல் டு 0 செட் பண்ணிருக்கேங்கிறது ஒரு கன்ஃபியூஸா இருக்கும். ஒண்ணுமே இல்லை. நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி சேர்த்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஐடி சேர்த்து நான் கிரியேட் பண்ணணும்னா ஸோ ஐடி சொல்லி நான் ஒரு சேர்த்து நான் கிரியேட் பண்ணா ஒரு
ஒரு யூனிக்கான 1 2 3 கிரியேட் பண்ணணும். 1 2 3 கிரியேட் பண்ணணும்னா இருக்க ரெக்கார்டை வச்சு நான் 1 2 3 கிரியேட் பண்ணணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்ல இந்த இது இருக்கான்னு செக் பண்றேன். ஸோ அதை நான் மேலேயே நான் கொடுத்துருவேன். ஸோ இருக்கான்னு செக் பண்றேன். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது இருந்துச்சுன்னா தான் இது வந்து உள்ள வரும். பேசிக்கா அப்படி இருந்துச்சுன்னா தான் உள்ள வரும். ஆப்ஜெக்டே செட் பண்ணும். ஓகே, நான் அதையும் இது உள்ள கொடுத்துருவேன். ஓகே, இருந்துச்சுன்னா தான் செட் பண்ணோம். அப்போ யூசர் டீடைல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்போ அந்த யூசர் டீடைல்ஸ்ல அதை பாஸா மாத்தியே எடுத்துக்கிறேன். ஓகேடா? இதையும் நான் மேல எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா 2 இதை நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தடவை கிரியேட் யூசர் பண்ணும்போது அது டிஎஸ் எடுப்போம், நல்லா இருக்கும். அப்படி நல்லா இல்லைன்னா அது வந்து ஒரு பார்ஸா கிடைக்கும். ஓகே, பார்ஸா கிடைக்கும். ஸோ நான் இது உள்ளே போட்டுடுறேன், எனக்கு எரர் அடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் தடவை நல்லா இருந்துச்சுன்னா ஸோ இப்போ யூசர் டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ஜேசன் டாட் பார்ஸா மாத்துறேன். ஜேசன் டாட் பார்ஸா மாத்தி ஸோ ஜேசன் டாட் பார்ஸா மாத்தி இதோட லென்த் நாடுங்க. இதோட லென்த் நாடுங்க. ஸோ லென்த் என்ன? லென்த் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். புரியுதா? லென்த் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ ஓகே, ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ அப்படி இல்ல இது நல்லா இருந்திருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா டிஃபால்ட்டா அதை 0வா நான் செட் பண்ண போறேன். ஸோ சாரி, ஒன்னா செட் பண்ண போறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது இது வந்து நல்லா இருக்கும். ஸோ நல்லா இருக்கிறதுனால ட்ரிபிள் ஆப்ரேட்டர் இல்லையா, இங்கோடி போய் 1ன்னு ஐடிபி செட் ஆகும். இல்ல 2வது தடவை உள்ள வருது. 2வது தடவை உள்ள வரும்போது ஜேசன் டாட் பார்ஸ்ல டீடைல்ஸ் இருக்கு, ஒரு டேட்டா இருக்கு. அப்போ அதோட டேட்டா டாட் லென்த்ங்கிறது 1ன்னு தான் வரும். 1 கூட கூட ஒரு +1 ஆட் பண்ணிடுவேன். ஸோ கூட ஒரு +1 ஆட் பண்ண உடனே உங்களுக்கு டேட்டா 2ன்னு ஆட் ஆயிரும். ஓகே, 2 ஐ மீன் 2ன்னு ஆட் ஆயிரும். இப்போ பாருங்க, நான் ஒரு டேட்டா கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நியூ .com ஃபோன் நம்பர். ஓகே, ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணும்போது எனக்கு ஐடியா பாருங்க, எனக்கு கிரியேட் பண்ணும்போது வித் ஐடியோட வரும். நான் அதை கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஐடி, ஸோ ஐடி சிக்கல் டு 1ன்னு வந்திருக்கு. பாத்தீங்களா? ஐடி சிக்கல் டு 1 வந்திருக்கு. ஏன்னா யூசர் டீடைல்ஸ் வந்து நல்லுன்னு இருக்கும். நல்லுன்னு இருக்கிறதுனால 1 மினிட். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் நல்லுன்னு இருக்கும், நல்லு இருக்கிறதுனால டிஃபால்ட்டா 1ன்னு ஆட் ஆயிருக்கும். இப்போ நான் செகண்ட் இன்னொரு டேட்டாவை நான் கிரியேட் பண்றேன். ஸோ அது என்னது, இன்னொரு டேட்டா மைக் அப்படிங்க கிரியேட் பண்றேன். ஸோ அதே மைக் காப்பி பண்ணிக்கிடுதேன். மைக் at gmail.com phone number something plus ஸோ இயர். ஸோ நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்க கிரியேட் பண்ணும்போது எனக்கு ஐடி சிக்கல் ட்ரூன்னு வருது. ஸோ என்னன்னா அப்போ எனக்கு 2வது தடவை கிரியேட் பண்ணும்போது எனக்கு யூசர் டீடைல்ஸ்ல டேட்டா இருக்கும். அப்போ டேட்டா இருக்கும்போது எனக்கு அந்த டேட்டாவை நான் வந்து பாஸ் போட்டு எடுத்துருவேன். டிஜிபியா வெளியே வரும், வெளியே வர டேட்டாவை நான் பாஸ் போட்டு எடுத்துருவேன். எடுத்து அதோட லென்த் எடுக்கேன். அதோட லென்த் என்ன, ஒரு டேட்டா என்ன இருக்கு, சிங்கிள்ங்கிற டேட்டா உள்ள இருக்கு, அது லென்த் 1 வரும். 1 கூட நோனை ஆட் பண்ணிடுவேன். ஓகே, அதுக்கடுத்து யூசர் டீடைல்ஸ் வந்தா 2 இருக்கும். 2 கூட நோன் ஆட் பண்ணா 3 டேட்டா ஆகும். அப்போ ஐடிங்கிறது யூனிக்கா கிடைச்சிருமா? ஒவ்வொரு டேட்டா ஆட் பண்ணும்போது இப்போ அடுத்தவங்க ஆட் பண்றேன், பிரகா அப்படிங்கிறத ஆட் பண்றேன்னா பிரகா பிரகா சொல்லுங்க. ஸோ இப்போ நான் மறுபடியும் பிரகாவை நான் இமெயில் கொடுத்துருந்தேன். இமெயில் டாட் ஃபோன் நம்பர் இயர். ஓகே, ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணும்போது அடுத்த டேட்டாவும் எனக்கு ஆட் ஆகும். ஸோ கிரியேட் பண்ணும்போது எனக்கு பிறகு ஐடி சிக்கல் 3. ஸோ அப்போ ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போதான் ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு 3 டேட்டாஸ் இருக்கு. இப்போ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன டேட்டா வருதுங்கிறத நம்ம ஈஸியா ஐடி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் மைக்கை கிளிக் பண்றேன்னா மைக்கோட டேட்டா வந்துட்டா, மைக்கோட டேட்டா என்னது ID2. அப்போ இந்த ID2 இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவேன். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை மட்டும் வெளியே எடுத்து அந்த டேட்டாவை மட்டும் ஃபில்டர் போட்டு வெளியே எடுத்துட்டு அதுல சேஞ்ச் பண்ணி நம்ம செட் பண்ண போறோம். இவ்வளவுதான் டேட்டா நம்ம கிரெட் ஆபரேஷனோட இது. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? அப்போ இங்க இருந்து டேட்டா வந்துடும். இங்க இந்த லொகேஷன்ல டேட்டா வந்துடும். இந்த லொகேஷன்ல ஐடியும் சேர்த்து வந்துடும். அந்த ஐடியும் நான் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா அந்த ஐடியும் சேர்த்து நான் அப்டேட் பண்றேன்.
சோ இந்த இடத்துல நான் லென்த் எதுக்கு மென்ஷன் பண்றேன்னா கவுண்ட் எடுக்க கேட்டீங்கன்னா யூசர் டேட்டா ஃபர்ஸ்ட் நல்லுன்னு இருக்கும். நல்லுன்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அப்போ நல்லது இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறோம். அப்போ ஒன்னு செட் பண்ணு. அதுக்கு அடுத்து ரெண்டாவது டேட்டா உள்ள வரும்போது அப்ப எகை டீடைல்ஸ் ஒரு ஒரு லென்த்ல டேட்டா உள்ள இருக்கு லோக்கல் ஸ்டோரேஜ்ல. அப்போ அது கூட இன்னொரு பிளஸ் ஆட் பண்ணி ரெண்டாவது டேட்டா செட் பண்ணு. அதுக்கடுத்து மூணாவது டேட்டா செட் பண்ணு. இப்படி சொல்றதுக்கு தான் அந்த லென்த் எடுக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்குள்ள ஐடி அப்படிங்கிற இது வந்துடும். ஸோ அப்போ இங்க செட் ஐடி ஈக்குவல் டு இந்த இடத்துல செட் ஐடியில இந்த செட் ஐடியில நான் அந்த ஐடியை செட் பண்ணிருக்கேன். அப்போ இந்த ஐடியில உங்களுக்கு வேல்யூ செட் ஆயிரும். அப்போ என்ன வேல்யூ செட் ஆகும்? மைக் ஈக்குவல் டு 2 இந்த ஐடியில செட் ஆயிரும். செட் ஆகணும் உடனே அப்போ ஐடி கிரேட்டர் தான் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா மட்டும் தான் இந்த அப்போ கிரேட்டர் தான் ஜீரோவா இருக்கும். அப்போ என்ன நடக்கும்னா எல்ஸ்குள்ள போகும். அப்ப நான் என்ன பண்ணேன், மறுபடியும் எல்ஸ்குள்ள போயிட்டு இந்த இடத்துல ஐடியை நம்மளா செட் பண்ணோம், ஏன்னா கிரியேட் பண்றோம். பட் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஐடிய நம்ம கொடுக்குறோம். ஓகே, இந்த இடத்துல ஐடியை என்ன பண்றோம்னா ஸோ டேரக்டா ஸ்டேட்ல இருந்தே கொடுக்குறோம். ஓகே, புரியுதா? ஸ்டேட்ல இருந்தே கொடுக்குறோம். இந்த இடத்துல ஸ்டேட்ல இருந்தே கொடுத்து அதுக்கு அடுத்து அதை அப்டேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த இடத்துல ஸ்டேட்ல இருந்து அப்டேட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் இருந்து எடுக்க போறேன் டேட்டாவை. லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து டேட்டாவை எடுக்க போறேன். ஸோ ஏற்கனவே லோக்கல் ஸ்டோரேஜ் இருந்து டேட்டாவை எடுத்துட்டேன். டேட்டாவை ஜேசன் டாட் பார்ஸ் போட்டு நான் எடுக்கிறேன். ஜேசன் டாட் பார்ஸ் போட்டு டேட்டா அந்த இடத்துல டேட்டா வந்துடும். அப்போ இந்த டேட்டால எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு கண்டுபிடிக்கணும். அந்த மைக்ருங்க டேட்டா எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நான் அங்க இருந்து இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்கு, இப்போ அப்ளிகேஷன் இருக்கு, இப்போ மைக்கு ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கு, ஐ மீன் இண்டெக்ஸ்ல 1ல இருக்கு. ஓகே, இப்போ நான் மைக்கை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் கிடைச்சிரும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள ஐடியை வச்சு அந்த ஐடி எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு டேட்டாலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நான் அதுக்குன்னு ஒரு ஃபைண்ட் இண்டெக்ஸ் இருக்கு. அந்த ஃபைண்ட் இண்டெக்ஸை நான் எடுக்க போறேன். எதுக்கு அந்த இண்டெக்ஸ் எடுக்க போறேன்னா இண்டெக்ஸ் இருந்தாதான் அதோட வேல்யூவை அப்டேட் பண்ண போறோம். ஓகே, கான்ஸ்ட் ஃபைண்ட் இண்டெக்ஸை ஃபைண்ட் பண்ண போறோம். இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் அந்த வேரியபிள் எடுத்துட்டேன். டேட்டால அந்த வேல்யூ இருக்குமோ லோக்கல் ஸ்டோரேஜ்ல கிடைக்கிற டேட்டா வேல்யூ டேட்டா டாட் ஃபைண்ட் இண்டெக்ஸை போட்டு ஐட்டம் டாட் ஐடியும் சீக்வல் டு இங்க உள்ள ஐடி, இங்க ஸ்டேட்ல உள்ள ஐடி எது ஈக்குவலா இருக்கோ அதோட இண்டெக்ஸை கொண்டுரும். பாத்தீங்கன்னா லாக் போட்டு இண்டெக்ஸை கொண்டுரும். இந்த இண்டெக்ஸ் 98 நீங்க பாருங்க. இப்போ ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் சும்மா நார்மலா இப்போ எடிட் எதுவும் பண்ணல, கிரியேட் பண்ணும்போது அதோட இண்டெக்ஸ் வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. சீனோடெக்ஸ்ல என்ன இருக்கு? சீனோடெக்ஸ்ல சிமியோன் இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல மைக் இருக்கு. அப்போ அதோட இண்டெக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிது. ஓகே, பாத்தீங்கன்னா அதோட இண்டெக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிது. அப்போ அந்த இண்டெக்ஸ்ல இருக்க டேட்டாவே எடுக்கணும். அப்போ என்ன பண்றோம்? சரி, டேட்டா ஸ்கொயர் ஓகே இண்டெக்ஸ் டேட்டா டாட் இண்டெக்ஸ் இதுல அந்த ஆப்ஜெக்ட் கிடைச்சிரும். இப்போ நான் அதே இதை டேட்டால அந்த இண்டெக்ஸை நான் கொடுத்துருக்கேன். இப்போ 98 இப்போ கிரியேட் பண்றேன். எனக்கு 98 பாருங்க, நான் என்ன டேட்டாவை கிடைச்சிட்டோ அதே டேட்டாவை நம்மளுக்கு இங்க கிடைச்சிட்டு. ஸோ அப்போ அங்க கிடைக்கிற டேட்டா நமக்கு கிடைச்சிட்டு. இந்த டேட்டாவை நம்ம ஓவர்ரைட் பண்ண போறோம். அதை எப்படி ஓவர்ரைட் பண்ணணும்னா அப்போ டேட்டா ஹைஃபன் இண்டெக்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் இண்டெக்ஸ் டாட் ஐடி சீக்வல் டு அதே ஐடி தான். அதனால ஐடி நம்ம அப்டேட் பண்ண அவசியம் இல்லை. மீதி எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட் நேம் இருக்கிறத ஸ்டூடெண்ட் நேமா அப்டேட் பண்ணணும். பேரண்ட் நேம் இருக்கிறத பேரண்ட் நேமா அப்டேட் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் இருக்கிறத இது ஸ்டேட்டோட ஸ்டூடெண்ட் நேம். இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பேரண்ட் நேம் அடுத்து இமெயில், அடுத்து மொபைல், அடுத்து கிளாஸ், அடுத்து இயர். ஸோ இயரை நான் டைரக்டா இப்படி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்படி நான் அப்டேட் பண்ணிட்டேன். இதை அப்படியே நான் லோக்கல் ஸ்டோரேஜ்ல மறுபடியும் நான் செட் பண்றேன். ஏன்னா மறுபடியும் செட் பண்ணாதான் அது வந்து அப்டேட்டான வெளியே கிடைக்கும். ஸோ மறுபடியும் என்ன பண்றேன், அதை அப்படியே எடுக்கிறேன். செட் ஐட்டம் டாட் இதை அப்படியே நான் செட் பண்ணிடுவேன்.
ஓகே, அப்படியே நான் செட் பண்ணிடுவேன். இப்போ நீங்க பாருங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு இருக்கேன். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல இருந்து மைக் கொண்டு வரேன். இல்ல எனக்கு மைக் நேமே வேண்டாம். இந்த இடத்துல அப்ளிகேஷன் போவோம். எனக்கு மைக் நேமே வேண்டாம். எனக்கு இந்த இடத்துல என்ன நேம் வேணும்னா மேக்னஸ். மேக்னஸ் என்ன நேம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, நான் மேக்னஸா மாத்திக்கிறேன். ஸோ இங்க இருந்து மைக்கை நான் எடிட் பண்ணி இந்த இடத்துல நான் மேக்னஸா மாத்த போறேன். ஸோ மேக்னஸ் மேக்னஸா மாத்த போறேன். இப்போ கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து எல்லாமே ரிமூவ் ஆயிடணும். ஓகே டன். ஸோ நான் கிரியேட் பண்ணும்போது மேக்னஸா மாறி இருக்கணும். ஓகே டன். ஸோ எனக்கு மேக்னஸா மாறல. ஸோ 1 மினிட். ஸோ கரெக்டாக தான் ஆயிருக்கு. ஸோ நான் மறுபடியும் நான் செக் பண்ணிக்கிடுவேன். ஸோ நான் பிரகாவுக்குள்ள போறேன். அப்ளிகேஷன். ஸோ பிரகாக்குள்ள போயிட்டு மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு நேம் நான் அடிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டேன். எஸ், மாஸ்டர் கிரியேட் ஆயிட்டு. ஸோ கரெக்டாக தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ டிஃபால்ட்டா இப்போ நான் என்ன நேம் சேஞ்ச் பண்றேனோ எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல எனக்கு அது மாஸ்டர்ங்கிறது நேம் மாறிட்டு. ஸோ புரியுதா? ஸோ அப்போ நான் பர்டிகுலரா அதை கிளிக் பண்ணும்போது பர்டிகுலரா நான் இதை எடிட் பண்றேன். ஸோ சிமியோட அப்படி எடிட் பண்றேன். எடிட் பண்ணும்போது அவரோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுல எனக்கு இந்த கிளாஸ்ங்கிறது எனக்கு செட் ஆகல 11th அப்படின்னு நான் சொல்லி மாத்தணும்னா பர்டிகுலரா அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஐடிசி கொண்டு அப்டேட் ஆயிருக்கும். அப்போ கிரேட்டர் தன் 0 இருக்கும். அதனால எல்ஸ்குள்ள வரும். எல்ஸ்குள்ள வந்து இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ எல்ஸ்குள்ள வந்து எங்க யூசர் டீடைல்ஸை மேலே எடுத்து வச்சிருக்கோம். அதை பார்ஸா மாத்திருக்கோம். பார்ஸா மாத்தி அதோட இண்டெக்ஸ் இப்போ என்னன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்ல நான் கிளிக் பண்ண ஐடி எந்த ஐடி கூட எந்த ஆப்ஜெக்ட் கூட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி அதோட இண்டெக்ஸ் எடுக்கும். இண்டெக்ஸ் எடுத்தாதான் அந்த இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த இண்டெக்ஸ் எடுக்கும் போது இந்த டேட்டா டாட் இண்டெக்ஸ்ல அதோட இண்டெக்ஸ் அதோட ஆப்ஜெக்ட் வந்துடும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் டாட் ஸ்டூடெண்ட் நேம் மாத்திரம் டேரக்டா ஸ்டேட்லயே வச்சிருப்போமா அந்த ஸ்டேட் நேமா அப்படியே டேரக்டா அங்க கொடுத்துருக்கோம். கொடுத்த உடனே உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அந்த சேஞ்ச் ஆன டேட்டாவை மறுபடியும் செட் பண்றோம். செட் பண்ணாதான் உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜ் செட்டே பண்ண முடியும். ஓகே. ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் செட்டே பண்ண முடியும். ஸோ இப்படி நம்ம எடிட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நம்ம நார்மலா நம்ம எடிட் அப்டேட் பண்ணும்போது அப்போ அப்டேட்னு ஒரு வேல்யூ வருது. அப்டேட் வந்த உடனே அதோட ஐடியை நான் அங்க செட் பண்ணிடுவேன். ஸ்டேட்ல செட் பண்ணிடுவேன். ஏன்னா செட் ஆகிட்டு அப்படி இருக்கும்போது ஸ்டேட்டோட ஐடி ஏதோ ஒரு ஐடியா மாறிடும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 0 இருக்காது. 0 இல்லாத உடனே எல்ஸ்குள்ள நம்ம அப்டேட் பண்ற வேல்யூ தான் கொடுத்துருப்போம். அப்போ எல்ஸ்குள்ள வரும்போது அதை ஸ்ட்ரிங்கிஃபையா இருக்கும். ஏற்கனவே இங்க யூசர் எடுத்திருப்போம். அது ஸ்ட்ரிங்கிஃபையா இருக்கும். அதை பார்ஸா மாத்திடும். ஐ மீன் ஆக்சுவல் டேட்டாவும் மாத்திடும். ஆக்சுவல் டேட்டாவை மாத்திட்டு அந்த ஆக்சுவல் டேட்டால நம்ம எடிட் பண்ற டேட்டா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைன் இண்டெக்ஸ் போட்டு எடுக்கிறோம். அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் எடுக்கிறோம். இண்டெக்ஸ் பொசிஷனை எடுத்த பிறகு அதோட இண்டெக்ஸ் வந்துடும். இண்டெக்ஸ் வந்த பிறகு அந்த டேட்டா ஸ்கொயர் பிராக்கெட் அதோட இண்டெக்ஸை போட்டுனே அந்த ஆப்ஜெக்டே வந்துடும். அந்த ஆப்ஜெக்டா ஸ்டூடெண்ட் நேமா மாத்திரம். அந்த ஆப்ஜெக்ட் பேரண்ட் நேம் ஸ்டேட்ல இருக்க பேரண்ட் நேம். ஏன்னா சேஞ்சஸ் ஃபுல்லாமே ஸ்டேட்ல இருக்கும். ரிப்பீட்டடா சேஞ்சஸ் பண்ணது ஃபுல்லாமே அது ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்ல இருக்கும். அதை ஃபுல்லாமே டேரக்டா அசைன் பண்ணிடுறோம். அசைன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த லோக்கல் சர்வர் செட் பண்றோம். செட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட்டான வேல்யூஸ் எல்லாமே மறுபடியும் செட் ஆகும். ஓகே. ஸோ மறுபடியும் உங்களுக்கு டேட்டா செட் ஆகும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல ஒரு பர்டிகுலரா இப்போ அதே இது நான் கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டா இன்னொன்று கிரியேட் ஆகும். இப்போ வந்து மார்க் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன்னா ஸோ நான் கிரியேட் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல மார்க்னு சொல்லி கிரியேட் ஆயிட்டு இப்போ அவ்வளவுதான். இதே நான் எடிட் பண்றேன். எனக்கு மார்க்ல 2 எண்ணம் தான் வந்திருக்கு. 2 எண்ணம் கொடுத்துருக்கேன். அதே மார்க்ல @gmail.com அதுக்கு அடுத்து ஃபோன் நம்பர் அடுத்து கிளாஸ் அடுத்து இயர் அப்படி கொடுத்து கிரியேட் பண்ணா எனக்கு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ மார்க் எல்லாமே சொல்லி கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து எடிட் பர்சன். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன அதை கிரியேட் பண்ணியாச்சு, ரீட் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து எடிட் பண்ணியாச்சு. ஓகே, எடிட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா டெலிட் பண்ண போறோம். எனக்கு இல்ல நான் தெரியாம அந்த டேட்டாவை ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த டேட்டாவே கிடையாது அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ஸ்டூடெண்ட் நான் எடிட் பண்ண போறேன். இல்ல இந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ எனக்கு வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ல இவன் வந்து அட்மிஷன் போட்டான். பட் அட்மிஷன் வேண்டாம், வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டான். அப்போ அந்த டேட்டாவே எனக்கு தேவையில்ல. அப்படி இருக்கும்போது டெலிட் பண்ணணும். டெலிட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அதே மாதிரி தான் டெலிட் பண்றதை நம்ம டைரக்டா அங்க இருந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஹோம்லேயே டெலிட் பண்ணிடலாம். ஸோ டெலிட் பண்ணும்போது நேவிகேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்கேயே டெலிட் பண்ணிடலாம். அதை எப்படி டெலிட் பண்ணணும்னா இதுக்கு ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வைக்கணும். ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வைக்கணும். அதுக்கு இதே மாதிரி டெலிட்
டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை வைக்கணும். அதே மாதிரி அதுக்கு ஆர்குமெண்ட் செட் பண்ணணும். சோ அங்க எதுக்கு நான் இங்க இருந்தே டெலீட் பண்ணிடலாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம எடிட் பண்ண போறோம். எடிட் பண்றது டைரக்டா ஒரு இன்புட் ஃபீல்ட் இருந்தாலும் நம்ம டைப்பே பண்ண முடியும். அந்த இன்புட் ஃபீல்ட் எல்லாமே அங்க இருக்கு. சோ டைரக்டா அங்க போய் எடிட் பண்ணி கரெக்டான பொசிஷன் எல்லாமே அங்க இருக்கு. அதனால அந்த பேஜ் போறோம். டெலிட் பண்றதுக்கு ஒண்ணுமே தேவையில்ல. டெலிட் கூட டெலிட் ஆகும். அப்போ நம்ம இந்த பேஜ்லயே லோக்கல் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணி லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஸோ அப்போ டெலிட் டேட்டாங்கிற ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன். வேல்யூ ஸோ குறிப்பிட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல அதோட ஐடி வரும். ஸோ உங்களுக்கு தெரியும் அதோட ஐடி வரும். அந்த ஐடியை வச்சு அதே மாதிரி ஃபைன் இண்டெக்ஸை கண்டுபிடிச்சு அந்த இண்டெக்ஸோட டேட்டாவை நான் ரெட் பண்ண போறேன். எப்படி ரெட் பண்ண போறேன்? நான் கான்ஸ்ட் அதோட ஐடி வரும். அது என்ன ஐடி? இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல 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 இண்டெக்ஸை கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. சாரி, எதுக்கு இண்டெக்ஸை கண்டுபிடிக்க அவசியம் இல்லைன்னா இதுல ஐடி வந்துடும். அப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் டேட்டாவை எடுக்கணும். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து டேட்டாவை எடுக்கணும். யூசர் டீடைல்ஸ் லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து டேட்டாவை எடுக்கணும். கெட் ஐட்டம் ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து டேட்டாவை எடுத்தாச்சு. இதை பார்ஸா மாற்றணும். ஸோ டேட்டா ஜேசன் டாட் ஓகே ஜேசன் பார்ஸ். ஸோ இது பார்ஸா மாறிட்டு அப்போ இந்த இடத்துல நமக்கு எத்தனை டேட்டா கிடைக்கும்னா டிஃபால்ட்டா சாரி 4 டேட்டா கிடைக்கும். ஸோ 4 டேட்டா கிடைக்கும். ஸோ அந்த இப்போ இங்க உள்ள டேட்டாவும் எது இருக்கு அதை தவிர்த்து மீறோ டேட்டாவை செட் பண்ணு அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, அப்ப என்ன பண்ண போறேன்னா இது தவிர்த்து இருக்கிற டேட்டாவை நான் எடுக்க போறேன். அப்போ ஃபில்டர் போட்டு எடுக்க போறேன். ஃபில்டர் போட்டு ஈஸியா எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்றேன்னா கான்ஸ்ட் ஸோ கான்ஸ்ட் கான்ஸ்ட் ஃபில்டர் 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 டேட்டா அப்படின்னு சொல்லி ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். இங்கதான் அரே மெத்தட் எல்லாமே ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ எதுக்காண்டி அரே மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரிங் மெத்தட் எப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க தான். இப்போ நான் ஃபில்டர் போட்டு எடுக்க போறேன். ஃபில்டர்ல டேட்டா டாட் ஃபில்டர். ஃபில்டர்னா ஒண்ணுமே இல்லை, ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஐட்டம். இந்த ஐட்டம் டாட் ஐடியும் இங்க ஆப்ஜெக்டா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்டா கிடைக்கும். நம்ம அங்க அனுப்புற இங்க கிளிக் பண்ற டேட்டா இப்போ பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல கிளிக் பண்ற இது இந்த ஆப்ஜெக்டே அங்க கிடைச்சிரும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் டாட் ஐடியும் ஐ மீன் இந்த வேல்யூ டாட் ஐடியும் சேமா இருக்க டேட்டா மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். ஸோ ஃபில்டர் டேட்டாங்கிறது ரிட்டர்ன் எப்படி ரிட்டர்ன் பண்ணோம்? ஸோ அரையா ஃபில்டர்ங்கிறது அரையா ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அப்போ நான் வந்து இந்த ஐடி கொடுத்துருக்கேன். அப்போ நான் எதை கிளிக் பண்றேன்னா அது வந்து எனக்கு கிடைச்சிடும். பாருங்க, இப்போ கன்சோல்ல பாத்தீங்கன்னா நான் எதை டெலிட் பண்றேன், மார்க்கே எனக்கு கிடைச்சிடும். பாத்தீங்கன்னா மார்க் அதோட ஐடி 4 மார்க் கிடைச்சிடும். இல்ல எனக்கு சிமியோ நான் கிளிக் பண்றேன், சிமியோ டேட்டா எனக்கு கிடைச்சிடும். ஓகே டன். ஸோ அதுக்கு அடுத்து பிரகா கிளிக் பண்றேன், பிரகாவோட டேட்டா நமக்கு கிடைச்சிடும். ஓகே டன். ஸோ அவ்வளவுதான் டிஃபால்ட்டா. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா இது எல்லாமே ஓகே டன். எனக்கு டெலிட் பண்ணணும். ஸோ டெலிட் பண்ண போறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கண்டிஷனே நான் மாத்த போறேன். ஸோ கண்டிஷனே நான் மாத்த போறேன். என்னன்னா எனக்கு அந்த ஐடியை தவிர்த்து மீது எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்ட்டு. அப்போ நாட் ஈக்குவல் டு போடுறேன். ஸோ நாட் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டு நான் போடும்போது அந்த இப்போ மாஸ்டர்ங்கிற ஐடியை தவிர்த்து மீதி எல்லாமே எனக்கு வரும். பாருங்க, மீதி 3 டேட்டா வருதா, மாஸ்டர்ங்கிற ஐடி மட்டும் இருக்காது. ஓகே, அப்போ என்ன பண்ண போறேன்னா அப்போ மீதி இருக்கிற ரிமைனிங் டேட்டாவை அப்படி டைரக்டா அசைன் பண்ணிக்குமா இந்த டேட்டாவே நான் லோக்கல் செட் பண்ணி போறேன். அப்போ லோக்கல் செட் ஐட்டம் மறுபடியும் செட் பண்றேன். யூசர் டீடைல்ஸ் அத ஸ்ட்ரிங்கிஃபையா நான் செட் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க, நீங்க அப்ளிகேஷன்ல பாருங்க. ஸோ அப்ளிகேஷன்ல ஒரு 4 டேட்டா இருக்கு. இப்போ எனக்கு வந்து மேக்னஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன மேக்னஸ் ரிமூவ் ஆயிடும். பட் இங்க ரிமூவ் ஆகாது. ஓகே, இங்க ரிமூவ் ஆகாது. ஸோ இது எதுக்காண்டி ரிமூவ் ஆகாது இந்த இடத்துல? ஓகே, பட் நான் லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கிற டேட்டாவை தான் கீழே லோட் பண்ணிருக்கேன். பாருங்க, லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கிற டேட்டாவை தான் நான் கீழே லோட் பண்ணிருக்கேன். ஓகே, பாத்தீங்கன்னா கீழே லோட் பண்ணிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்க டேட்டா தான் ஷோ ஆகணும். பட் எனக்கு இங்க டெலிட் ஆகல. என்ன ரீசன்னா
சிம்பிளான ரீசன் தான். அது வந்து யாருக்குமே அவங்க சீக்கிரத்துல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் என்ன ரீசன்னா, இது ரெண்டர் ஆகல. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு டெலிட் ஆகிருக்கும். எதுக்காண்டினா இது வந்து லோக்கல் சர்வர் நான் செட் பண்றேன். பட் ஏதாவது ஒரு ஸ்டேட் ரெண்டர் ஆகினாதான் அந்த காமன்லேயே ரெண்டர் ஆகும். நான் சொல்லியிருந்தேன் நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டேட் ரெண்டர் ஆகினா மட்டும்தான் அந்த காமன்லேயே ரெண்டர் ஆகும். அப்படி இருக்கும் போது நான் லோக்கல் சர்வர் அப்டேட் மட்டும் தான் பண்றேன். அதனால லோக்கல் சர்வர்ல கரெக்டா செட் ஆயிட்டு. பட் உங்களோட காமன் வந்து ரெண்டர் ஆகல. ஏன்னா ஸ்டேட் அப்டேட் ஆகல. ஏதோ ஒரு ஸ்டேட் அப்டேட் ஆகணும் தான் ரெண்டர் ஆகும். ஸ்டேட்டே அப்டேட் ஆகல. ஸோ அதனால ரெண்டர் ஆகல. அதனால ரெஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். So இதை நம்ம போக்கணும்னா நான் இதுக்குன்னு ஒரு ஸ்டேட் நான் கிரியேட் பண்ண போறேன். என்ன ஸ்டேட் கிரியேட் பண்ண போறேன்னா உங்களோட டேட்டாவே நான் அப்படியே செட் பண்ண போறேன். டைரக்டா அப்படியே இங்கேயே செட் பண்ணிடுறேன். அதே டேபிள் டேட்டால, ஏன்னா இங்க இருக்க டேட்டாவை தான் லோக்கல் சர்வீஸ் செட் பண்றோம். லோக்கல் சர்வீஸ் டேட்டாவை நம்ம எடுத்தே காமிக்கும். அப்படி இருக்கும்போது இங்க உள்ள டேட்டாவே நான் அப்படியே செட்டே பண்ணிடுவேன். செட்டே டைரக்டா பண்ணிடுவேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. இப்போ நீங்க பாருங்க, எனக்கு இந்த இடத்துல மாஸ்டர் வேண்டாம், டெல்ட் ஆயிரும். மார்க் ஆயிரும், ரெண்டர் ஆயிரும். ஸோ டிவி ரெண்டர் ஆகி அதிலே செட் ஆயிரும். ஸோ என்னதான் கொடுத்தாலும் எனக்கு லோக்கல் சர்வீஸ்ல இருக்க டேட்டா தான் எனக்கு வரும். ஓகே, ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ இப்போ இன்னைக்கு உள்ள த்ரெட் ஆப்ரேஷன்ல கிரியேட் பண்ணியாச்சு, ரீட் பண்ணியாச்சு, எடிட் பண்ணியாச்சு, டெலிட் பண்ணியாச்சு. ஸோ இதான் த்ரெட் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா, ரியாக்டும் சரி ஜாவாவும் சரி ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா ஈஸியா நம்ம வந்து லாஜிக்கல் அடுத்தடுத்த லாஜிக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம பண்ணிடலாம். ஓகே.